சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு செய்து நம்ம அந்த தரவுகளை சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தளி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். இங்கே பாஜக போட்டியிடுகிறது. பாஜகவின் சார்பாக டாக்டர் நாகேஷ்குமார் ஏற்கனவே 2021 போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அப்போ அவர் 33% வாக்குகளை வாங்கினார். டி ராமச்சந்திரன் சிபிஐ 62% வாக்குகளை வாங்கினார். 1,20,000 சொச்சம் வாக்குகளை அவர் வாங்கினார்னு பார்க்குறோம். சென்ற முறை 77% வாக்கு பதிவானது. இந்த முறை 83% வாக்கு பதிவாக இருக்கிறது. இப்பொழுது தாவேக்கா புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அனல் பறக்கும் பிரச்சாரங்கள்லாம் நடந்தது. இப்போ களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். இந்த தளி சட்டமன்ற தொகுதியில் பலரும், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா முதல்வர், தேசிய தலைவர்கள் எல்லாருமே இந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடந்தது. வாய்ப்பு யாருக்கு? தளி தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு? தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கட்சி சார்பாக போட்டியிடும் ராமச்சந்திரன், என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிடும் நாகேஷ்குமார், இவர்கள் 2 பேரும் களம் காண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவரும் தொகுதி மேம்பாடு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் அவருடைய பெயரில் நிறைய குற்றச்சாட்டுகளும் கொலை வழக்குகளும் அது போன்ற இருந்தாலும் மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது தான் சொல்ல முடியும். அது கடந்த காலத்தினுடைய நிகழ்வின்படி அவர் மீது ஒரு பிளாக் டார்க் இருந்தாலும் தற்போது அந்த இது மங்கி மக்களுடைய வாக்கு சதவீதம் அவர் சைடு இருக்கிறது. அதே போல் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடும் நாகேஷ்குமார் டாக்டராக இருக்கிறார். அவருடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலிலும் அவர் போட்டியிட்டு தோல்வியை அடைந்தார். அதற்கு பிறகு தற்போது மீண்டும் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் அனல் பறக்கும் பிரசாரம் செய்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி சார்பாக அண்ணாமலை அவர்கள் 27 தொகுதிகளை மட்டும் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது தளி தொகுதி. அங்கு பாஜகவுடைய ஓட் சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க அண்ணாமலையுடைய தீவிர ரசிகர்கள் அதிகம். அதே மாதிரி அண்ணாமலை அடிக்கடிக்கு தொகுதிக்கு வந்துட்டு சென்றதுனால ஒசூர், அதே தளி தொகுதியிலையும் அதிகமான பாரதிய ஜனதாவுடைய வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. கடந்த காலங்களை விட இளைஞர்களுடைய வாக்குகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் யார் வெற்றி பெறுவா? அப்படி பாத்தீங்கன்னா தளி தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பு என்றால் கடந்த காலங்களை விட நாகேஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெறுவார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. சிபிஐ கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அவருக்கு கடந்த காலங்களை விட தற்போது டப்பாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்க தேசிய தலைவர்கள் முதற்கொண்டு ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள்லாம் அனல் பறக்கும் பிரசாரம் செஞ்சிருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு உயரும். கூட்டணி கட்சி சார்பாக அதிமுகவுடைய வாக்கு இருக்குது, பாட்டாளிகளுடைய வாக்குகள் இருக்குது, இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது. ஏற்கனவே அங்க பாரதிய ஜனதாவுடைய வாக்குகள் வங்கி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிக வாக்குகள் இருக்கு. பாரதிய ஜனதாவுடைய வாக்குகள் அந்த இடத்தில். இது எல்லாம் கூடும்போது டப் கொடுக்கிற அளவுக்கு செல்வார் நாகேஷ்குமார். வெற்றி வாய்ப்பு என்பது கடினமே. ஆனா இது போன்ற நிகழ்வுகள் நிறைய உழைத்திருக்கிறார்கள். RSS சேர்ந்த நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருந்து பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகள் பலர் உழைத்திருக்கிறார்கள். அதனால் கடந்த காலங்களை விட அதிக வாக்குகளை உயர்த்தி இருப்பார் என்பதுதான் உறுதி. வெற்றி வாய்ப்பு என்பது
இவருக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கிறது. டப் கொடுக்கக்கூடிய தொகுதியாக கருதப்படுகிறது. தாவேக்கா இங்கே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? தாவேகாவுடைய வாக்கு சதவீதமும் இருக்கும். அவர்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு இருக்கும். அவருக்கும் ஒரு 10-12% வாக்குகள் பிரிப்பார்கள். இது பிரிக்கும் போது இளைஞர்களுடைய வாக்காகத்தான் கருதப்படுகிறது. இரண்டு கட்சியிலும் இருந்து இரண்டு கட்சின்றதை விட நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் என்டிஏ இது டிஎம்கே கூட்டணி கட்சியிலிருந்தும் வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். இங்கு பாஜக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால தான் பாஜகவே இங்கு நேரடியாக களம் காண்கிறது. டாக்டர் நாகேஷ்குமார் இங்கு போட்டியிடுகிறார். சிபிஐயுடைய டி ராமச்சந்திரன் அவரும் ஒரு வலுவான வேட்பாளர். அவருடைய ஹிஸ்ட்ரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். துப்பாக்கி எடுத்து சுட்டு அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் இப்பொழுது அவர் கொஞ்சம் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் மாறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் நிறைய குவாரிஸ் வச்சுருக்காரு, பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு யாருக்கும்லாம் ஓட்டு போட்டுற முடியாது. ஓட்டு போட்டுட்டு அவர்கிட்ட திரும்ப வேலைக்கெல்லாம் வர முடியாது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பூஷ்பாவாகவும் இருக்கிறாரு, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கறது மாதிரியான ஒரு கட்சியிலையும் இருக்கிறார். அது ஒரு வித்தியாசமாக ஒரு இதில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்கள் சேவையிலே டாக்டர் நாகேஷ்குமார் இருக்காங்க. இந்த தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நாகேஷ்குமார் அவர் ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறத விட அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ச்சியாக அங்கே பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு அங்கே பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், சங் பரிவார் அமைப்புகள் இந்த தளியில் நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டோன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உயிரை கொடுத்து எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், கேண்டிடேட்டை விட மற்றவர்கள் மிகவும் வேகமாக இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அந்த உழைப்பு வெற்றியை தருகிறதா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாவேக்காவும் வாக்குகளை பிரிக்கிறது. ஆனாலும் இந்த தேர்தல் நுணுக்கத்தை தெரிந்த டி ராமச்சந்திரன், அவருடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு அவர் மீது கொஞ்சம் அச்ச உணர்வும் இருக்கிறதுனால அவருக்கு தான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன எட்ஜிலையாவது சென்ற முறை பெரிய அளவில் வெற்றி பெற்றார். இப்போ ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது எப்படியாவது ராமச்சந்திரன் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.